வணக்கம் நண்பர்களே, உறவுகளே. எம்ஆர்ஆர் மீடியா மூலம் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அரசியல் கூத்து நடக்கிறப்ப சிரிப்பு தான் வருது. பேச வேண்டாம்னு நினச்சா கூட பேச தான் வைக்கிறாங்க. திமுக தன்னந்தனியே இன்றைக்கி ஒரு பேப்பரில் ஹெட்டிங் நியூஸு. நான் பேப்பர் ஏஜென்ட் தான், இருந்தாலும் சொல்லக்கூடாது. நாங்கள் அதாவது 1972 81 80 வரையும் பூங்குடின்னு ஒரு கிராமத்தில் இருந்தோம். மணிகண்டத்தில் பக்கத்தில் இருக்க பூங்குடி கிராமம். 1980 அந்த ஏரியாவில் 200 வீடு. அதில் ஒரே வீடு டிஎம்கே வீடு. எங்கள் குடும்பம், எங்கள் டிபார்ட்மெண்ட்டு தான். அப்போ செல்வராஜ் எம்பிக்குன்னாரு. எங்கள் அப்பா மட்டும் தான் டிஎம்கே, மற்ற எல்லாமே அதிமுக. அதுக்கு இப்படி 80க்கு முன்னாடி நாங்கள் இடமப்பட்டு வந்தோம். அப்பையும் பார்த்தா இங்கே இடமப்பட்டு தெருலாம் மிஞ்சி போனால் ஒரு 10-15 குடும்பம் தான் திமுக குடும்பமாக இருப்பாங்க. ராஜீவ்காந்தி இறந்த முதல் நைட்டு நாங்கள் இளைஞரணி மீட்டிங் போட்டு வரோம். போட்டுட்டு ஒரு 15-20 பேர் போட்டு டீ குடிக்க வெளியே வரோம். ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டார்னு செய்தி வருது. அப்படிலாம் இருந்த திமுக இன்றைக்கி எவ்வளோ வளர்ச்சி பெற்றிருக்கு. அப்போ அழியாத திமுக இனிமேல் அழிய போகுது. அந்த சூழ்நிலைக்கு இப்போ திமுக இருக்குது. திமுக சில தவறுகளை செஞ்சிச்சு. தளபதி ஜென்டில்மேன் ஜெயலலிதா அம்மையார் செஞ்ச மாதிரி செய்யாமல் ஜென்டில்மேனாக இருக்கும்னுட்டு கொரூர் கேஸில் கோட்டையை விட்டார். தான் கட்சிக்காரன் சாகிறத அடுத்த தான் தலைவன் விரும்ப மாட்டான்ட்டு சப்போக்கெட்டு கட்டினார். எடப்பாடி அதுக்கு பழனிசாமி அதுக்கு மேலே போய் கூட்டணிக்கு வந்துடுவாங்கன்ட்டு சப்போக்கெட்டு கட்டினார். அதனால் அவர் கட்சியெல்லாம் சின்ன பின்னமாயிடுச்சு. இதே மேற்கு வங்காளத்தை பாருங்கள், திரிணாமுல் கட்சி இன்றைக்கி சின்ன பின்னமாயிடுச்சு. மத்தியில் மோடி அரசு இருக்கிற வரையும் எல்லாமே நடக்கும். வாக்கு சீட்டு முறை வந்தால் தான் உண்மையான தேர்தல் நடக்கும். இந்த விஜய் கூட திருச்சி மீட்டிங்கை சொன்னது அல்ல சொன்னது இப்போ யாரை சொல்லியிருப்பாருன்னா, மகேந்திரன் ஒருத்தர், அவர் சிபிஐயில் ஒரு தொழிற்சங்க தலைவர். சிபிஐ தாவேக்கா கூட்டில் தான் இருக்குது. ஒரு தொழிற்சங்க தலைவர் அவர் போய் தாவேக்கால சேர்றாரு. இதெல்லாம் என்ன ஜோக்கு, என்ன பலன்? இவங்கெல்லாம் பதவி சுகம் பணத்தை சம்பாதிக்கிறது இல்லாமல் இருக்க முடியாதா? கடை தொண்டனாக தான் நானாக இருக்கிறேன். எங்கள் அப்பா முரசொலி படிக்காமல் சாப்பிட மாட்டார். அப்படி இருந்தவர் எங்கள் அப்பா. முரசொலி படிக்கலைன்னா சாப்பிட மாட்டார். முரசொலி வந்தால் தான் சாப்பிடுவார். அப்படிப்பட்டவர் எங்கள் அப்பா. கடைசி வரையும் ஒரு கடை தொண்டனாக தான் இருந்தார். பொற்களி வாங்கினார், அவ்வளோதான். நானும் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் இருந்தேன், முரசொலி ஏஜென்ட். ஸ்டாலின் இருந்தேன், அணைக்கட்டு அட்மினாக இருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி கட்சியில் எந்த பதவியும் கிடையாது. எனக்கே இவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்குறப்ப ஆச்சரியமாக இருக்குது. இவங்களாலாம் பதவி சுகத்தை அணிவிக்காமையோ பணம் சம்பாதிக்காமையோ இவங்களாலாம் இருக்க முடியாதா? ஒரு பதவிக்காண்டி பணத்துக்காண்டி எவ்வளோ பேசுகிறாங்க இவங்களுக்கெல்லாம் நாக்குகளை நரம்பு இல்லாதனால அப்படிலாம் பேசுகிறாங்களா? இப்படிலாம் பேசிட்டீங்களா, போயிட்டீங்களா, கண்டிப்பாக திரும்பி வரக்கூடாது. ஆனால் தயவுசெய்து திரும்பி வரக்கூடாது. அதில் காங்கிரஸ் கூட கொஞ்சம் இப்போ அடக்கி வாசிக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு சோனியா காந்தி சரியாக திமுக தான் கூடவேன்னு மாதிரி சொல்லியிருப்பாங்களேட்டுக்கு. அதனால் காங்கிரஸ் கூட இப்போ கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க. மற்ற ஆள்லாம் போகிற ஜிங்ஜா எப்பா சாமி, பணம் சம்பாதிக்கணும் இப்படியாயா? பதவி ஏறினா இப்படியா? உங்களுக்கெல்லாம் ஒரு அளவே இல்லையா? வெக்கமான ரோசம் எதுவுமே இல்லையா உங்களுக்கெல்லாம்? தயவுசெய்து திரும்பி மட்டும் வந்துடாதீங்க. இன்னொரு எலெக்ஷன் கண்டிப்பாக வெகு சீக்கிரம் வரணும்னு நான்லாம் ஆசைப்பட்றேன். சட்டமன்ற இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி, உள்ளாட்சி தேர்தலும் வெகு சீக்கிரம் வரணும். அப்போல்லாம் உங்கள் முகத்திரை தெரியும். உங்களுக்கெல்லாம் ஒரு எம்எல்ஏ தான் மிஞ்சி போனால் 1000 ஓட்டு இருக்குமா? நீங்கள் படுத்துகிற பாடு, நீங்கள் பேசுகிற பேச்சு, கழிச்ச அமைச்சரை இப்படி நீங்கள்லாம் பண்ணுற ட்ராமா, அப்போனா பதவி வெறி பிடிச்சி அப்படியே அலைஞ்சிருக்கீங்க. அதனால் பணத்துக்கும் பதவிக்கும் வெளியே அலைஞ்சிருக்கு. ஆனால் திமுக இருக்க தொண்டன் எதுவுமே பார்க்க மாட்டான். அவன் திமுக தொண்டனாக தான் இருப்பான்.
பதவி சுகத்துக்கும் பணத்துக்கும் அலையிறவங்க தான் இப்படிலாம் போவாங்க வருவாங்க. தளபதி ஸ்டாலின் அவர்கள் மறுபடியும் மன்னிப்போம், மறப்போம், ஏற்போம்லாம் பண்ணாருன்னா நான் திமுகவில் இருக்க மாட்டேன். கண்டிப்பாக இருக்க மாட்டேன். இந்த இப்போ போனாங்கள்ல, பேசுனாங்கள்ல, அதிகபரமாக பேசுனாங்கள்ல, இவங்கெல்லாம் திரும்பி வந்து திமுக கூட்டணிக்கு வந்தாங்கன்னா, ஸ்டாலினை ஏற்றுக்கிட்டாங்கன்னு நானும் திமுக இருக்க மாட்டேன். திமுக விட்டு நான் வெளியே போயிருவேன். நன்றி, வணக்கம், உறவுகளே.